அனைவருக்கும் வணக்கம். பாப்பாவுக்கு வயசு 3 வயசுங்க அப்போ. அப்போ எனக்கு கடலூர்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெனியூவல் வந்துச்சு. அந்த ரெனியூவலுக்காக பாப்பாவை தூக்கிட்டு கடலூர் ஆஃபீஸ் போயிருந்தேன். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போயிருந்தோம். அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெனியூவலுக்குலாம் உள்ள விட மாட்டாங்க. நம்ம கார்டை வாங்கி வச்சுக்கிட்டு ரெனியூவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி பாப்பாவோட 3ஆவது வயசில் தூக்கிட்டு போகக்குள்ள கார்டை வாங்கி வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் இருக்குது, 1 மணிக்கு மேலே தான் நாங்கள் திரும்ப உங்களை கூப்பிடுவோம், நீங்கள் எங்கேயே உட்காந்துருந்தாலும் உங்கள் விருப்பம், இல்லை வேறு எங்கேயாவது போயிட்டு வரதுனாலும் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதனால சரி எதுக்கு நம்ம இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு கடலூரில் இருக்கக்கூடிய அந்த சில்வர் பீச்சுக்கு போய் பாப்பாவை சின்ன வயசில் அப்படியே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பீச் ரோட்டில் தான் நம்ம ராமலிங்க அடிகள் ஐயாரோட ஒரு சபை ஒன்று அங்கே இருக்குங்க. அந்த சபையில் தான் நாங்கள் உட்காந்து 2 பேரும் சாப்பிட்டோம். அந்த சபையில் தினமும் மதியானம் சாப்பாடு அன்னதானமாக போடுறாங்க. அங்கே தங்க ஸ்ரீமதியை உட்கார வச்சு அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு நானும் சாப்பிட்டு வந்தேங்க. அப்படியே போயிட்டு கடலூரில் தான் பிறந்த நாள் பக்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை தான் பிறந்த நாள் ட்ரெஸ்ஸாக கடலூரில் எடுத்துகிட்டு அவளுடைய பிறந்த நாளுக்கு பரிசாக இந்த சைக்கிளை தான் பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்தோங்க. நம்ம தங்கத்தோட அங்கே உட்காந்து சாப்பிட்டு பசி ஆறுனதை மனசுக்குள்ளே எனக்கு இருந்தது. அங்கே நிறைய பள்ளி மாணவர்கள் தான் அங்கே சாப்பிட வராங்க மதிய உணவு. அதனால தான் இப்போ நாங்கள் ஸ்ரீமதி அறக்கட்டளை மூலமாக அன்னதானம் மதிய உணவு கடலூரில் உள்ள ராமலிங்க அடிகள் சபையில் அன்னதான மதிய உணவு அங்கே போட்டோம். ஒவ்வொரு பள்ளி மாணவர்களும் வரக்குள்ள ஓடக்குள்ள ஒடியாரக்குள்ள அந்த யூனிஃபார்மோட அவங்கள பார்க்கக்குள்ளலாம் ஒவ்வொரு முகத்துலேயும் நான் ஸ்ரீமதியை தான் பார்த்தேன். எல்லாரும் சாப்பிடக்குள்ள ஒவ்வொரு பசங்களும் பேசிக்கக்குள்ள இப்படி ஒவ்வொரு குழந்தைங்களையும் ஸ்ரீமதி முகமாக தான் நான் பார்த்தேன். என் தங்கம் அந்த சாப்பாட்டை கூட அந்த படுபாவி கொலகார நாயோ செரிமானம் ஆக விடாத கூட படுகொலை பண்ணிட்டானுவோ. ஒவ்வொரு பசங்களும் சாப்பிடக்குள்ள இப்படி தானே என் பொண்ணும் ருசிச்சு சாப்பிட்ருக்கோம், ஆனால் அந்த சாப்பாடை கூட உடலில் தங்க உடலையே இந்த படுபாவோ நாய்வோ அப்படின்னு மனசு பதறிச்சிங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் பள்ளிக்கு போகக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக தான் போவாங்க. நம்ம இது படிக்கணும், இன்னது ஆகணும் அப்படின்னு ஆசையோடு போனாங்க. அதே போல் தான் என் தங்கம் ஸ்ரீமதியும் பள்ளிக்கு படிக்க போச்சு. நானும் ஆசையோடு அனுப்பி வச்சேன். ஆனால் வீடு திரும்ப விடாமல் பண்ணிட்டா அந்த படுபாவி சாந்தி. அதாவது ராமலிங்க அடிகள் ஐயா என்ன சொல்லுவார் அப்படின்னா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த மண்ணில் பிறந்தவர் தான் அவரும். ஒரு பயிர் வாடுறத கூட அவருடைய மனம் ஏற்றுக்கலை. ஆனால் இந்த மண்ணில் பிறந்த இந்த படுபாவியோ கொலகார நாயோ ஒரு உயிரையே போக்குறானுவோ. இவனுங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்கள் தானா என்னன்னு தெரியல. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய கருவில் சுமந்து அவள் எவ்வளோ கனவுகளோட பெற்றெடுத்திருப்பா, எவ்வளோ ஆசைகளோட வளர்த்துருப்பா, எவ்வளோ கனவுகளோட அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருப்பா அப்படிங்கிறதெல்லாம் இந்த புறம்போக்கு நாய்களுக்கு மண்டையில் ஏறலை. தான் நல்லா இருந்தா போதும், யார் வீட்டு குழந்தைய எப்படியே போனா போதும், தான் முன்னேறினா போதும் அப்படின்னு இந்த வஞ்சக நாய்கள் இந்த மாதிரி படுகொலை பண்ணியிருக்கிறானுவோ. இந்த மாதிரி நாதேரிகள் இருக்கிறனால தான் இன்னும் இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்மளெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு பய உணர்ச்சியா இருந்துக்கிட்டு வருது. பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அனுப்பணும்னா நம்ம சந்தோஷமா அனுப்பணும். இப்பெல்லாம் பிள்ளைங்க போயிட்டு எப்படா வரும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எப்படா வீடு திரும்பும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம காத்து கிடக்க இருக்குங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பாபு மாஸ்டர் ஐயா சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நம்ம ஸ்ரீமதி அறக்கட்டளைக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவியை பண்ணனா அந்த அம்மா நம்ம பேரில் ஸ்ரீமதியோட ஞாபகமாக எல்லாருக்கும் ஏதோ ஒரு அந்த அம்மாவால் முடிஞ்ச ஒரு தண்ணீர் பந்தல், நீர்மோர், அன்னதானம், இப்படி யாராவது ஒரு குழந்தைக்கு படிப்பு செலவுக்கு அப்படி அந்த அம்மா ஸ்ரீமதி சார்பில் செஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னார். பாபு மாஸ்டர் சொன்னது 100க்கு 100 உண்மைதாங்க. நீங்கள் செய்யக்கூடிய
இந்த உதவியின் மூலம்தான் உங்கள் சார்பில் ஸ்ரீமதியோட அறக்கட்டளைங்கிற பெயரில் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன தண்ணீர் பந்தல் இல்லை இந்த மாதிரி படிக்கிறதுக்கோ இப்போ அன்னதானமோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய பலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அங்கே நாங்கள் அன்னதானத்துக்கு போயிருக்கக்குள்ள எல்லாருமே வந்து ஒரு குழந்தைங்க கூட தனியாக வரல, எல்லாம் 4 பேர் 3 பேர் இந்த மாதிரி தான் வந்தாங்க. எல்லோரும் கேட்டால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தாங்க என் குழந்தையும் ஃப்ரெண்டுங்களோடு இருந்துச்சு. ஆனால் அந்த ஃப்ரெண்டுங்களுக்கு மனசாட்சியே இல்லாமல் இருக்கிறாங்க. என் பொண்ணுக்கு ஃப்ரெண்டுன்னா அவ்வளோ உயிராக இருப்பாள். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு கேட்டால் கூட அம்மா என் ஃப்ரெண்டுங்களுக்கும் சேர்த்து கொடுன்னு தான் சொல்லுவாள். ஆனால் இன்னைக்கு என் தங்கத்துக்கு நடந்த கொடுமைக்கு இந்த ஃப்ரெண்டுங்களாம் வந்து மௌனம் காக்குறாங்க. உண்மைகள் தெரிஞ்சும் வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளாரே போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நீதிக்கு ஸ்ரீமதியோட ஃப்ரெண்டு தான் உறுதுணையாக இருந்து நீதியை நிலைநிறுத்தணும். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட கூடி பழகி அங்கே வரக்குள்ளற இப்படி தானே என் பொண்ணும் எல்லாரு கூடயும் கூடி பழகி சந்தோஷமாக விளையாண்டுருப்பா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் எத்தனையோ பேர் அம்மா நான் இருக்கேன் ஸ்ரீமதி இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஸ்ரீமதியோட ஃப்ரெண்டுங்களுக்கு மட்டும் மனம் இறங்காமல் அவங்களோட மனசெல்லாம் வந்து பாறையாக இருந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா எத்தனையோ உறவுகள் இருக்கலாம், ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பு தாங்க முதல் இடத்துல இருக்கும். அதாவது தோள் கொடுப்பான் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க, நண்பேண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி குழந்தைங்களா இருக்கட்டும், நம்மளை கூட பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு முக்கியமான உறவு அப்படின்னா அது நம்மளுடைய நண்பர்கள் தாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு 6 உயிரான நண்பர்களே மௌனம் காக்குறாங்க. எதனால ஏன் தெரியல. நான் விடுற கண்ணீரெல்லாம் பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு தாய் படம் அவதியை அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் செய்யக்கூடிய உதவியின் மூலம் ஸ்ரீமதி அறக்கட்டளையில் உங்கள் சார்பில் செஞ்சுக்கிட்டு வருவோங்க. தொடர்ந்து நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டே இருப்போங்க. ஸ்ரீமதி நீதிக்கும் தொடர்ந்து பயணிப்போம். ஸ்ரீமதி அறக்கட்டளை மூலம் நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை உங்களோட பெயரில் சேர்ந்து செய்வோங்க. நன்றி, வணக்கம்.